கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்திலே சொல்லுவார்கள், எகிப்து நாகரிகம் என்று ஒன்று சரித்திரத்தை வாசித்திருக்கிறோம் இல்லையா? ஆமா. சுமேரியா நாகரிகம் என்று நாம் படித்திருக்கிறோம் ஹிஸ்டரியில. சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிருக்கிறோம், சீன நாகரிகம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? சோ உலகத்திலே பல அந்த நாகரிகம் என்று சொல்லும் போது ஒரு அந்தஸ்து, அடிமட்ட நிலைமையிலே ஜனங்கள் வாழவில்லை, நாகரிகத்தோடு வாழ்ந்ததாக சரித்திரங்கள் சொல்கிறது. குடும்பங்களா இருந்தாலும் சரி, சமூக கட்டமைப்புகளா இருந்தாலும் சரி, உலகத்திலே நாகரிகம் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆனால் இந்த நாகரிகங்கள் எல்லாம் பாவம் நிறைந்ததா இருக்கிறது, குறைகள் நிறைந்ததா இருக்கிறது. நாகரிகம் என்ற பெயரிலே மக்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். மிருகங்களை விட மோசமான நிலையிலே வாழ்கிறதையும் நாம் பார்க்கின்றோம். கேட்டால் நாகரிகம், வளர்ச்சி, கலாச்சாரம் என்று பெருமை பேசிக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாகரிகத்தை எல்லாவற்றையும் சிதற பண்ணுகிறார், அழிய பண்ணுகிறார். இந்த நாகரிகத்தில் வாழ்கிற மக்களை எல்லாம் தன் சொந்த ரத்தத்தாலே மீட்டெடுக்கும்படி விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மீட்டெடுக்கப்பட்ட கூட்டத்திற்கு பெயர்தான் ராஜரிகம். அல்லேலூயா. நாகரிகம் அல்ல, சொல்லுங்க எல்லாரும், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆமே. அப்ப நம்ம ராஜரீக குடும்பத்தார் தானே. அல்லேலூயா. நமது ராஜா எப்படியோ அப்படித்தான் அவருக்குள்ள குணாதிசயங்கள் இந்த ராஜ குலத்திற்கு, ராஜரீக குடும்பத்திற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் நாம் கடந்த வாரத்திலே நாம் என்ன சிந்தித்தோம்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமா, 2 கொரிந்தியர். மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல், பாருங்க, எங்களால் உண்டானது. சோ நவ நாகரிகத்தால் உண்டானதல்ல, எங்களால் உண்டானதல்ல, எங்கள் பலத்தினால் உண்டானதல்ல, எங்கள் திறமையினால் உண்டானதல்ல, எங்கள் படிப்பினால் உண்டானதல்ல, எங்கள் பணத்தினால் உண்டானதல்ல, எங்கள் பலத்தினால் உண்டானதல்ல, எங்கள் திறமைகளால் உண்டானதல்ல, எங்களால் உண்டானதல்ல. இப்படி ஒரு கூட்டம். அல்லேலூயா. இந்த 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 எங்களால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் தான் ராஜரீக கூட்டம், ராஜரீக குடும்பம். ஆமென். அவர்கள் எப்பொழுதுமே கர்த்தரை மாத்திரம் உயர்த்து கொண்டிருப்பார்கள். நல்ல கவனிங்க, தங்களை உயர்த்துவதில்லை, கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற ஒரு கூட்டம். இதை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நாம் கர்த்தரை உயர்த்துகிறவர்களா, நாம் நம்மை உயர்த்துகிறவர்களா? சொல்லுங்க. அநேக மக்கள் உலகத்திலே இன்றைக்கு தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம், தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை அல்ல, எங்களால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன? தேவனால் உண்டாயிருக்கும்படிக்கு, விளங்கும்படி இயேசு கிறிஸ்து என்ற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே, இந்த மண்பாண்டத்திலே, அல்லேலூயா, இந்த சரீரம் ஒரு மண்பாண்டம் என்று குறிப்பிடுகிறார் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல். நமது சரீரம் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது? சொல்லுங்க, எப்படிப்பட்டது? மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்திலே என்ன இருக்கிறது? சொல்லுங்க, என்ன இருக்கிறது? பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் எது? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு எனக்காக வந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார், தன் சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தினார், மரித்தார், எனக்காக அவர் மரித்தார்,
எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு எனக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் மீண்டும் எனக்காக வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையிலே நானும் அவரோடு பறந்து சென்று நித்திய காலமாக நான் அவரோடு வாழ்வேன் என்ற நற்செய்தி சுவிசேஷம். இதுதான் பொக்கிஷம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த பொக்கிஷம் இயேசுவின் நற்செய்தி. இயேசு ஆகிய பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். உண்மையாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோ இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நாம் சிந்திக்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். வாசிங்க 1லிருந்து. கர்த்தர் கிதியோனை நோக்கி, எதிராளிகளாகிய இந்த மீதியானியர்கள், எதிராளிகள், சத்துருக்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தவர்கள், இன்றைக்கும் அந்த எதிராளிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது கிதியோனின் காலத்திலேயே இது தொன்று வருகிற போராட்டங்கள் இது. ஆக மீதியானியர்களை, எதிராளிகளை நான் என்ன செய்வேன்? உன் கையிலே ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் அப்போ யுத்தத்திற்கு போகும்போது என்ன செய்ய வேண்டும்? என்னாகம புஸ்தகத்திலே வாசிக்கலாம். என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கலாம். என்னாகமம் எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்திலும் 1000 பேரை சண்டைக்கு, மிலிட்டரியில கம்பல்சரி 12 கோத்திரம். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். யாக்கோபு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக மாறிச்சு. சோ இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் எத்தனை பேர் மிலிட்டரிக்கு வர வேணும்? 1000 பேர். ஆமா, ராணுவத்திலே சேர்க்கப்பட வேண்டும், யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இப்படியாக எதிராளி இடத்துல போய் யுத்தம் பண்ணுவதற்கு இங்கே ஜனங்கள் 12,000 பேருக்கும் மேலாக யுத்தத்திற்கு தயாராக இருந்தார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று. அப்போ நிறைய படையில நிறைய போர் வீரர்கள் இருந்து நாங்க போய் அதை மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? பெருமையா பேசுவாங்க. எனக்கு வர வேண்டிய கனத்தையும், எனக்கு வர வேண்டிய மகிமையையும், எனக்கு வர வேண்டிய பெருமை, எனக்கு வர வேண்டிய புகழ்ச்சி, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை புகழ்ச்சி எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. அதனால ஜெயம் கர்த்தரால் வந்தது என்று ஜனங்கள் எல்லாம் சொல்ல வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி சொல்லாத பட்சத்துல அவங்க என்ன பேசுவாங்க என்று வீம்பு பேசுவாரு. கர்த்தர் விரோதமாக என்ன பேசுவாங்க? வீம்பு. வீம்புன்னா என்ன? வம்பு கேட்கிறது தான் வீம்பு பேசுறது. ஆமா, பெருமை பேசுறது, தன்னை புகழ்ந்து கொள்றது. அது ஆண்டவருக்கு ஒரு காலம் பிடிக்காது. அதனால ஜனங்கள் மிகுதியா இருக்கிறாங்க. ஜனங்கள் என் பலத்தினால என் திறமையினாலதான் நான் மேற்கொண்டேன் என்று இந்த ஜனங்க சொல்லவே கூடாது. ஆமா, கர்த்தருக்கு மாத்திரம்தான் மகிமை செலுத்த வேணும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. எரேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்ட. அப்ப யாரு மேன்மை பாராட்ட வேண்டாம்ன்றாரு? ஞானி ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. பராக்கிரமசாலி தன் பராக்கிரம குறித்து மேன்மை பாராட்ட. இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது? ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டுதானே இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதில்லை.
பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். நாங்களும் வல்லரசாய் மாற வேண்டும் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். பல நாடுகளிலிருந்து ராக்கெட் வாங்குகிறான் இல்லையா, விமானத்தை வாங்குகிறான், பீரங்கி வாங்குகிறான். அது இதையும் வாங்கி 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 சேர்த்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள பயம், ஒரு காலத்துல யுத்தம் வரப்போது, அப்போ நம்ம தான் ஜெயிக்கணும். அழிவுக்கு நேராய் தேசங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டத்தை பார்க்கிறோம். பராக்கிரமசாலி பராக்கிரத்தை குறித்து மேன்மை பாராட்டத்தை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து வேண்டாம் என்றார். மூணு 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 கூட்டம் இருக்கு உலகத்துல. அல்லேலூயா. இவங்க நாகரிகத்தார். நாகரிகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம். ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நோ, மேன்மை பாராட்ட வேண்டாம். அப்ப எதை குறித்து மேன்மை பாராட்ட வேணும்? பாராட்டுகிறவன் பூமியிலே பாருங்க, கிருபையை செய்கிறார், நியாயத்தை செய்கிறார், நீதியை செய்கிறார் நம்முடைய தேவன். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபை நிறைந்தவர். நியாயத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆக கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படுகிற ஜனம்தான் ராஜரீக குடும்பம். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆக ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால என்ன செய்? ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ திரும்பி என்று ஜனங்கள் செவிகள் கேட்க நல்ல டமாரம் அடிச்சு தெரு தெருவா போய் வீடு வீடா போய் அங்க போய் பறை சாற்றி ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நம்ம எல்லாரும் சண்டைக்கு போக போறோம், மீதியானவர்களை மேற்கொள்ள போகிறோம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் இறங்கி வந்து உங்க வீட்டுக்கு ஓடி விடுங்கள். அனௌன்ஸ்மெண்ட் போகுது. என்னன்னு போகுது? பயமும் எதை குறித்து? சண்டையை குறித்து, யுத்தத்தை குறித்து. அல்லேலூயா. ஆமென். சோ நமக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? விசுவாசிகள் என்று பேர். அல்லேலூயா. ஆமென். அப்ப விசுவாசிகள் எல்லாம் யுத்தத்துக்கு வாங்க, அவிசுவாசிகள் எல்லாம் ஓடி போயிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் யுத்தத்தை வந்தா போதும். விசுவாசம் இல்லாதவங்க ஆமா ஓடி போயிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். சோ நாம் யுத்த வீரர்களா இருக்கிறோம், விசுவாச வீரர்களா இருக்க வேணும். வாழ்க்கையில எதை குறித்தும் அஞ்சக்கூடாது, உயிரை பொருட்படுத்தக் கூடாது. ஏன்னா மண்பாண்டம், இந்த மண்பாண்டத்திலே ஆண்டவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். விசுவாசம் என்ற பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். இயேசு என்ற பொக்கிஷம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நாம் தில்லா இருக்க வேணும். அல்லேலூயா. எப்படி இருக்க வேணும்? தில்லா இருக்க வேணும், ஜென்டிலா இருக்க வேணும். ஏன்னா ராஜரீகம் அதான் ஜென்டில். ஆமென். அல்லேலூயா. ஆமா, எந்த ராஜாவும் யுத்தத்துக்கு பயப்படவே மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம இயேசு ராஜா நமக்கு முன்னே போகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். சோ பயமும் திகிலும் உள்ளவன் யுத்தத்துக்கு வர முடியாது, நீங்க ஓடி போயிடுங்க அப்படி சொல்லிட்டு. சோ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? பயமும் திகிலும் தான் இருக்குதே தவிர பொக்கிஷம் இல்லை. அது பயமும் திகிலும் தான் அவங்களுடைய சொத்தா இருக்குது. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்விலே பயமும் திகிலும் தான் அவங்களை ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பயமும் திகிலும் தான் அவர்களை அலங்கரிக்கிறதை பார்க்கிறோம். பயமும் திகிலும் தான் அநேக வியாதிகளை ஜனங்கள் சுமந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே பயமும் திகிலும் தான். அநேகருக்கு புது புது வியாதிகள் வருகிறது. அதுக்கு காரணம் பயமும் திகிலும் தான். இந்த பயமும் திகிலும் மக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, ஓடி போயிடு, யுத்தத்துக்கு வர
ஆமா, நீங்க தகுதியானவர்கள் அல்ல அப்படி சொல்லி வாசிங்க. ஆ 22,000 பேர் என்ன செஞ்சாங்க? ஐயோ, 22,000 பேருக்குள்ள பயம் இருந்தது, திகில் இருந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, 22,000 பேர் போயிட்டாங்க. அப்ப மொத்தம் எத்தனை? வாசிங்க. 10,000 பேர் மீதியா இருந்தாங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேரு இருந்தாங்க. ஆண்டவர் அது ரொம்ப அதிகம், அது பயம் திகில் உள்ளவங்க போயிட்டோம் அப்படி சொல்றாரு. ஸ்தோத்திரம். மீதி 10,000 பேரு இருந்தாங்க. வாசிங்க. 10,000 பேரும் ரொம்ப அதிகம் தான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே. அந்தரங்கத்திலே என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ எல்லாத்தையும் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. ஆக தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உள் உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. இருதயத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தெய்வம். ஆகவே பயம் திகிலும் உள்ளவர் ஓடி போங்க சொன்ன உடனே 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. மீதி 10,000 பேர் நின்னாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10,000 பேரும் ரொம்ப அதிகம் பண்ணு, நான் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பேன் அப்படின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன். சோ மறுபடியும் அதை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் நானும் சாதாரணமானவர் அல்ல, நமக்குள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ பரீட்சை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதனாலதான் பள்ளிக்கூடத்துல வருஷம் ஒரு முறை, வருஷம் 3 முறை பரீட்சை வைக்கிறாங்க. காலாண்டு பரீட்சை, அரை ஆண்டு பரீட்சை, முழு ஆண்டு பரீட்சை. இதுல எவ்வளவுதான் மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சுதான் பாஸ் ஆக்குறது, ஃபெயில் ஆக்குறது. ஆமா. சோ இதை வச்சுதான் ஆண்ட ஒருவேளை எஜுகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், பரீட்சை. அல்லேலூயா. ஆமா. சோ அந்த பரீட்சை நமக்கு தேவைதானா? சொல்லுங்க. ஆமா, பரீட்சை வச்சா தான் நல்லது. எவ்வளவு படிச்சிருக்கோம், எவ்வளவு தில் இருக்கு, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக பரீட்சை ரொம்ப நல்லது. பரீட்சை நம்ம சோதனைன்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். சோதனை காலம், வேதனை காலம், பல கஷ்ட காலம் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வருகிறது. சோ அந்த கஷ்ட காலத்திலே, சோதனை காலத்திலே, பரீட்சை நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை பொறுத்து தான். ஆமென். அல்லேலூயா. பொண்ணை எவ்வளவுக்கு எவ்வளவு புடம் எடுக்கிறோமோ நெருப்பிலை போட்டு, அவ்வளவுக்கு எவ்வளவு அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? பல 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 பலன்னு மாறும். அந்த தங்கத்துக்கு, கோல்டுக்கு இருக்கிற குணமே எவ்வளவுக்குள்ள நெருப்புல போட்டு புடமிடுறோமோ அவ்வளவுகளும் சுத்தமாகவும், அவ்வளவுகளும் ஆமா மின்னும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்முடைய விசுவாசம் சில நேரங்களிலே சோதிக்கப்படும் போது நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது. ஆமென். உறுதி உள்ளவளா இருக்க வேணும், நிலையானவளா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்க விளையாட பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும், அதிக விளையாடப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு வெளிப்படும் போது அல்லேலூயா. அப்ப புகழ்ச்சி உண்டாகும், மகிமை உண்டாகும், கனம் நமக்கு உண்டாகும். யாருக்கு? இயேசு கிறிஸ்து வரும்போது. ஆமென். அப்பா வருகிறத நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற கிதியோனை பார்த்து சொல்ற, நான் பரிசு பார்ப்பேன். வாசிங்க. யாரை குறிக்கிறேனோ வரக்கடவன், வரலாகாது என்று யாரை குறிக்கிறேனோ. ஸ்தோத்திரம். யாரை தெரிந்து கொள்கிறேனோ, யாரை குறிக்கிறேனோ,
யாரை உனக்கு நான் காட்டுகிறேனோ அவங்க மட்டும் வந்தா போதும், மீதி எல்லாம் வரவே வேணாம். சோ ஆண்டவர் கிதியோனுக்கு ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அவங்களுடைய ஆக்டிவிட்டியை நல்லா கவனிச்சுப்பாரு, அவங்களுடைய நடையை கவனிச்சுப்பாரு, அவங்களுடைய உடையை கவனிச்சுப்பாரு, அவங்களுடைய பார்வையை கவனிச்சுப்பாரு, அவங்களுடைய பேச்சை கவனிச்சுப்பாரு, அவங்களுடைய நடத்தைகள் எல்லாத்தையும் கவனிச்சுப்பாரு. யார் யாரை நான் குறிக்கிறேனோ அவங்களை உனக்கு காட்டுவேன் சொல்றாரு. வாசிங்க. அப்படியே பண்ணினான். கர்த்தர் நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கி குடிப்பது போல அதை நாவினால் எவனோ தனியையும் முழங்கால் படியிட்டு அப்படியே குனிந்து தண்ணீரை குடிக்கிறவன் எவனோ தனியாகவும் நிறுத்து அப்படி சொல்ல பரிச்சை வைக்கிறார். என்ன பரிச்சை? ஆமா, ரொம்ப தூரம் நடக்காங்க, தண்ணி தாகம், எல்லாருக்கும் தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ போய் தண்ணி குடிங்க அப்படி சொல்றாரு கிதியோன். எல்லாம் போய் தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ கவனிச்சு பார்க்கறதுக்கு அங்கங்க ஆளுல நிறுத்தி அப்படியே நோட்டம் விடுறாரு, பரிச்சை வைக்கிறாரு. தண்ணி தாகத்துல போய் எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க. நின்று குனிஞ்சு தண்ணிய கையில் எடுத்து, ஆமா கையில எடுத்து நாவினால் நக்கி நக்கி எவன் குடிக்கிறானோ, ஆமா அப்படியே முட்டி போட்டு குனிஞ்சு தண்ணி குடிக்கிறவன தனியா எடுத்துரு. வாசிங்க. அள்ளி வாய்க்கெடுத்து லக்கம். அப்பா, போனது எத்தனை பேரு? தண்ணி குடிக்க போனது எத்தனை பேரு? 10,000 பேரு. செலக்ட் ஆனது எத்தனை பேரு? 300 பேரு. தோத்திரம். ஆண்டவருக்கு அந்த 300 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மீதி எவ்வளோ? 9,700 பேரு ஃபெயில் ஆயிட்டான். 10,000த்துல 300 பேர் தான் பாஸ் ஆனா. தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். இந்த மரமல் நகர்ல நிறைய சபை இருக்குது, கிட்டத்தட்ட 20 சபைக்கு மேல இருக்குது. மரமல் நகர் சுத்தில இருக்கு சிங்கப்பெருமான் கோயில். அப்படியே ஒரு ரவுண்டு கூடுவாஞ்சேரி இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சா கிட்டத்தட்ட 20 சபைக்கும் மேலேயே இருக்குது. கர்த்தர் இந்த ராஜரிக குடும்பத்துல நம்ம கொஞ்சம் பேர் தான் தெய்வம் வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தேவனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர் யார் தெரியுமா? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:26 வசனத்திலிருந்து அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்தாவியாளர் நமக்காக எழுதி வைத்திருக்கிற அந்த செலக்ஷனை பாருங்களேன். சகோதரரே, அழைப்பை பாருங்கள். ஞானிகள் இல்லை, பாருங்க, ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் இல்லை, பிரபுக்கள் இல்லை, படி உலகத்தில். ஆமா, இப்ப நம்ம இடத்துல ஞானிகள் இல்லை, படித்தவர்கள் இல்லை, பணக்காரர்கள் இல்லை, அறிவாளிகள் இல்லை, மேதைகள் இல்லை. ஆமா, சேர்ஸ் எல்லாம் காலியா தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க உட்கார்ந்துக்கிறவங்களா யாரு? ஞானிகள் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உட்கார்ந்துக்கிறவங்களா யாரு? தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம எல்லாம் யாரு? பைத்தியக்கார கூட்டம். ஆமா, இயேசு பைத்தியம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் யாரு? இயேசு பைத்தியம். இயேசு தான் நமக்கு. இயேசு பைத்தியம் இல்ல, இயேசுதான். ஆமன், இயேசுதான். நம்மள இயேசுவுக்கு பைத்தியக்காரோ, இயேசு நமக்கு பைத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமைனா ஓடி வரும். எப்ப பார்த்தாலும் பைபிள் பைத்தியம், எப்ப பார்த்தாலும் பாட்டு பைத்தியம், எப்ப பார்த்தாலும் ஜப பைத்தியம், ஊழிய பைத்தியம், ஆத்மாக்கள் மேல உள்ள பைத்தியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இந்த பைத்தியம் பிடிச்சதுனால தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென், ஆமென். அதான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்
பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். நாம் இயேசுநாதருக்கு பைத்தியங்களாகி விட்டோம். ஆமென். மாறிவிட்டோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. இல்லம்மா, இது தெரிந்து கொள்ளுதல். ஞானிகளை வெட்கப்படுத்தி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாருங்க? பலவான்கள் கிடையாது, பலவீனமானவர்கள். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். வியாதிப்பட்டவர்களாகி நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஏழைகளாக நம்மை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். பலவீனமானவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்புறம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாத அப்போ அந்த செலக்ஷன் பாருங்க. தெய்வத்தினுடைய செலக்ஷன், மனுஷனுடைய செலக்ஷன் எப்படி இருக்கும்? படிப்பாளிகள், தேறினவர்கள், அழகானவர்கள் இல்லையா? ஆமா, ஆமா, திறமையானவர்கள். இதைதான் உலகம் தெரிந்து கொள்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். அந்தஸ்து உள்ளவர்கள், அறிவு உடையவர்கள், இதுதான் உலகம் தெரிந்து கொள்கிறது. உலகத்தின் மக்களும் அதை தான் தெரிந்து கொள்கிறார்கள். உலகத்தின் மேன்மக்களும் அதை தான் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தேவனுடைய செலக்ஷன் பாருங்க, வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார்கள். பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார்கள். உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பாருங்க, இன்னும் வருது. பைத்தியங்களை தெரிந்து கொள்றாரு, பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார்கள். இங்க இழிவானவைகளையும் அர்த்தமாய் அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கும் சொந்த பந்தங்களுக்கும் உலகத்தின் மேன்மக்களுக்கும் நாம் எல்லாரும் அற்பமாய் நினைக்கப்படுகிறோம். அற்பமாய் நீங்கள் மதிக்கப்படுகிறீர்களா? மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு இன்னும் யாருமே இல்ல. எங்க வாழ்க்கை இப்படி இருக்குது. எங்களை எல்லாரும் கை விட்டுட்டாங்க. எங்களை எல்லாரும் ஆமா திட்டுறாங்க, எங்களை இழிவா பேசுறாங்க, எங்களை பைத்தியமா நினைக்கிறாங்க, எங்க ஒண்ணு இல்லாதவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை என்னை தான் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாராம் பாருங்க. அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொள்கிறார். நம்ம யாரு? பைத்தியங்கள், பலவீனர்கள், இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், ஒண்ணுமே இல்லாதவர்கள். இவங்களுக்கு தான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் நம்முடையது. அல்லேலூயா. ஆமென். துயரப்படுகிறவர்களாகி நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு சொன்னார். ஆமென். இப்படி அந்த மலை பிரசங்கத்திலே அழகழகான வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களைப் போல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மை தெரிந்து கொள்கிறார். அந்த 300 பேர் ஆண்டவருக்கு 300 பேர் 10,000 வேண்டாம், 22,000 வேண்டாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனை பேர் போதும்? இதை சாப்டர் நான் படிச்சு யோசித்து கொண்டிருக்கும் போதே நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர், எங்க சபைக்கு நான் சாகரத்துக்குள்ள ஒரு 300 ஆத்மாக்களை கொடுங்க. அப்ப இந்த 300 பேரை அவங்க உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன அதை பத்தி கவலை? அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிப்பு என்னுடையது என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். அது எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்தது தெரியுமா? ரட்சிப்பு யாருடையது? ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த உலகத்துல இயேசுவுக்காக பைத்தியமா இருக்கணும், பலவீனனா இருக்கணும். அல்லேலூயா. இழிவானவனா மாறணும் இயேசுவுக்காக. அற்பமாய் நான் எண்ணப்பட வேண்டும், ஒன்றுமே இல்லாதவனாய் நான் ஜீரோவாக வேணும்.
ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த மண் பாண்டங்களிலே தான் பொக்கிஷம் வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம விளையாட பெற்றவர்கள் தானே. ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அந்த பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். அல்லேலூயா. நம் ஏழைகள் தான், நம் தரித்திரர்கள் தான், நம் பலவீனர்கள் தான், அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான், இழிவானவர்கள் தான், ஒன்றுமே இல்லாதவர்களை தான் தேவன் அவர்களைத்தான் தெரிந்து கொள்கிறார். ஆமென். அவர்கள் ஒரு 300 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஞானி வேண்டாம், பலவான்கள் வேண்டாம், ஐஸ்வர்யவான்கள் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு இந்த 300 பேர் தான் வேணும். அவருடைய தகுதி என்ன? அவருடைய தகுதி என்ன? சொல்லுங்க, பைத்தியங்கள். அவருடைய தகுதி என்ன? பலவீனர்கள். அவருடைய தகுதி என்ன? என்ன பாட வேண்டும்? இழிவானவர்கள். ஒண்ணுமே 300 பேரை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இது நம்மால முடியுமா? முடியாதா? ஆமே. நம்மாலே முடியவே முடியாது, கர்த்தரால் மாத்திரமே முடியும். ஆமே. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இதுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஆமே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு ஒரு 300 சேர் வேணும். விசுவாசிப்போமா? இருக்கிற சேரே காலியா இருக்குது இல்லையா? ஆமா, நிரம்பம் நிரம்பம் விசுவாசத்தோட வாங்கி போடுவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க நியாயாதிபதிகள், முடிக்கலாம். அள்ளி இலக்கம் 300 பேர் குடித்தார்கள். நான் உங்களை ரட்சித்து ஒப்பு கொடுப்பேன் என்றார். 16 படிங்க. 16. அந்த 300 பேரை அப்ப 3 சர்வீஸ் நடக்கும். முதல் சர்வீஸ்ல 100 பேரு, 2வது சர்வீஸ்ல 100 பேரு, 3வது சர்வீஸ்ல 100 பேரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும்? விசுவாசிப்போமா? நம்புவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அதான் சொன்னாரு, உனக்கே அதை பத்தி கவலை அப்படின்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 300 பேர் எப்படி ஆண்டவர் உட்கார வைக்க முடியும்? நீ கவலைப்படாத, 3 சர்வீஸ் நடத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சர்வீஸ்ல 100 பேர் வரட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப காலையில 5 மணிக்கே ஆராதனை, முதல் சர்வீஸ். அல்லேலூயா. ஆமென். அடுத்த சர்வீஸ் 7 மணிக்கு. அல்லேலூயா. அடுத்த சர்வீஸ் 10 மணிக்கு. கர்த்தருக்கு 3 சர்வீஸ் முடிஞ்சிச்சு. 300 பேர் ஆயிடுச்சுல்ல. ஆமென். இது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒன்றுதான். ஆனால் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 நாளாகமும் பாருங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமும் 14 14 11 கூப்பிட்டு, கர்த்தாவே, கவனிங்க, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காரியம்? இந்த ராஜரீக குடும்பத்துக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு 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 கர்த்தருக்கு. அப்போ 300 பேரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு எப்படிப்பட்ட காரியம்? அல்லேலூயா. ஆமென். அப்போ 300 பேரை நமக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரா இல்லையா? 3 சர்வீஸ் நடக்க போதா இல்லையா? விசுவாசிப்போம். ஆமென். கொஞ்சத்துல நான் உண்மையா இருக்கிறோமா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அதிகமானவற்றுக்கு அதிகாரியாக்குவார். ஆமென். இப்போ நீங்கெல்லாம் 10 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? 9:50 உள்ள வந்துடணும். சரியா? அதுதான் கொஞ்சத்துல கர்த்தர் பாக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த கொஞ்சமான இந்த ராஜரீக குடும்பத்தை அந்த கொஞ்சமா இருந்தாலும் அவங்க எல்லாரும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். முயற்சி பண்ணுங்க, முடியும்.
அல்லேலூயா. நம்ம எல்லாம் மந்தைக்கு மாதிரியாய் நாம் இருக்க வேண்டியவர்கள், முன்மாதிரியாய் இருக்க வேண்டியவர்கள். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இது மனதில் வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியம் தேவன் செய்வார். ஆண்டவரே, இந்த ராஜருக்கு குடும்பத்துல 3 ஆராதனை நடக்கணும். ஆண்டவரே, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்பீங்களா? அல்லேலூயா. நான் டைம் வேற சொல்லிட்டேன். 5 மணிக்கு ஆராதனை தொடங்கிடும், 7 மணி வரைக்கும். 7 மணிக்கு ஆராதனை தொடங்கணும், 10 மணி வரைக்கும். ஆமென். 10 மணிக்கு தொடங்க 12 வரைக்கும் ஆராதனை. அல்லேலூயா. சோ ஒவ்வொரு சர்வீஸும் 100 பேர் வந்து உட்காரணும். விசுவாசிப்போம். அல்லேலூயா. தேவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம். ஆமென். அல்லேலூயா. சும்மா நம்ம எல்லாரையும் வேண்டாம். கர்த்தர் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவங்க எல்லாம் அழைச்சு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். ஆமென். சத்தியத்தை அவர்கள் போதிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அவர்கள் அறிவை அடைய வேணும். ஆமென். அல்லேலூயா. அது அந்த 300 பேரையும் நான் பார்த்தேன், நான் வச்சு அவங்கள கொண்டு நான் என்ன செய்வேன், பெரிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு கிதியோனுக்கு சொல்லிட்டாரு. இப்போ நடக்குது என்ன பாருங்க. ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தை எடுத்துக்கொள்ள வேணும், ஒரு பானையை எடுத்துக்கொள்ள வேணும். 3 விசேஷம் கொடுக்கிறார். என்னது? எக்காலம் எடுத்துக்கொள்ள வேணும், ஒரு பானையை எடுத்துக்கொள்ள வேணும், ஒரு தீவெட்டியை எடுத்துக்கொள்ள வேணும். ஆனா எல்லாருடைய இடுப்புலையும் பட்டயம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த இந்த 4 காரியத்தை வச்சுக்கிடணும். யாரு? எத்தனை பேரு? 300 பேர். இந்த 300 பேரையும் 3 பங்கா பிரிச்சிடணும். 100 பேரா அங்க நிறுத்தி வச்சிடணும். ஸ்தோத்திரம். பாருங்க, நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதுல ஒரு பெரிய மெசேஜ் அடங்கிருச்சு. அல்லேலூயா. ஆமென். நான் அந்த மெசேஜ ஆண்டவர் சித்தமானா அடுத்த வாரத்துல நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. என்ன? நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ரகசியத்தை சொல்லி கொடுத்தாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ கிதியோன் எல்லாருக்கும் தலைவனா இருந்து அந்த படைக்கு தளபதியா இருந்து வழி நடத்துகிறார். அவன் சொல்றாரு, நான் என்ன செய்யறேனோ அதை அப்படியே நீங்களும் செய்யுங்க. அந்த 300 பேரை பார்த்து சொல்றாரு. அப்போ ஸ்கில்டு பர்சன் செய்வோம் எல்லாம் 300 பேரும். அப்போ உன்னத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க அதை அப்படியே செய்யறவங்க. அல்லேலூயா. மாற்றம் இல்லாம தான் இஷ்டத்துக்கு செய்யறவங்க கிடையாது. கிதியோன் என்ன செய்யறாரோ அத அப்படியே செய்யறவங்க விசுவாசிகள். அல்லேலூயா. கிதியோன் பாஸ்டர் மற்றும் 300 பேரா விசுவாசிகள். அல்லேலூயா. அவ பாஸ்டரை பார்த்து அவர் என்ன செய்யறாரோ அதை பார்த்து அப்படியே செய்யறவங்க தான் நமக்கு வேணும். ஆமென். அவங்க இஷ்டத்துக்கு செய்யறவங்க வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன ஜெப குறிப்பு, இதெல்லாம் ஜெப குறிப்பு. நீங்க எழுதி வச்சுக்கிட்டு இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்ன செய்யணும், உன் வசனம் என்ன சொல்லுதோ அதே மாதிரி செய்யற விசுவாசிகள் எங்களுக்கு கொடுங்க அப்படி ஜெபம் பண்ணும். ஆமென். ஜெபம் பண்ணுவீங்களா? அல்லேலூயா. இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன இருக்குது? பட்டயம் இருக்கு, எக்காலம் இருக்கு, பானை இருக்கு, தீவெட்டிகள் இருக்கு. விசுவாசிகளாக நமக்குள்ள என்ன வேணும்? இது 4 வேணும். என்ன வேணும்? லைனா சொல்லுங்க. பட்டயம் இருக்க வேணும், எக்காலம் இருக்க வேணும், பானை இருக்க வேணும், தீவெட்டி இருக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு நாடகம் போடுற மாதிரி இருக்குதுல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இது நாடகம் அல்ல, உண்மையா நடந்த சம்பவம் இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நிக்க வச்சுட்டு சொல்றாரு, வாசிங்க வாசிங்க. நீ செய்யுங்க. இதோ வந்திருக்கும் போது மறுபடியும் சொல்றாரு, நான் எப்படி செய்யறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேணும். நானும் பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும், நான் எக்காலத்தை ஊதும் போது அந்த சத்தம் கேட்ட உடனே நீங்களும் என்ன செய்யணும்? எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். என்ன சொல்லணும்? எக்கால சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி என்ன செய்யணும்? பின்பு
வந்து ஊதி அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லி உடைத்தார்கள்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி பானையை உடைத்தார்கள். எக்கால சத்தம் ஊதினார்கள், பானையை உடைத்தார்கள். பானையிலிருந்து திடீர்னு வெளிச்சம். அப்போ பானையில என்ன இருந்துச்சு? தீவட்டி எரிந்து கொண்டிருந்தது. பாருங்க, இது ஒரு என்ன சொல்றாங்க, ஆக்ஷன் தான். எதிராளிகள், படையாளிகள், சத்துருக்களுக்கு முன்பாக ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் தான் காட்டணும். தோத்திரம் அல்லேலூயா. அப்போ திடீர்னு ஒரு வெளிச்சம், எக்கால சத்தம், பானையா உடைக்கும் போது யுத்தத்தின் சத்தம். பானையை உடைக்கும் போது இந்த சத்தம் வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க. ஊதி பானைகளை உடைத்து இடது கையிலும் பிடித்துக் கொண்டு சத்தமிட்டு நின்றார்கள். பாளையத்திலே வந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாய் கொண்ட எதிராளிகள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நம்ம பண்ற இந்த பாவனை இது என்னது? இவங்க உண்மையாலுமே போய் சத்துருக்களை வெட்டல, அவங்க செஞ்சதே இதுதான். என்ன எக்கால ஊதுனாங்க? பானைய உடைச்சாங்க. பானைக்குள்ள இருந்து தீவட்டி வெளிச்சம் வந்துச்சு. இந்த சத்தம் கர்த்தருடைய பட்டயம், பட்டயம் என்று வாயினால என்ன செஞ்சாங்க? அறிக்கையிட்டு விசுவாசத்தோட அந்த ஆக்ஷன், அந்த ஒரு தேவன் பேரில் உள்ள அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த வசனத்தின் வெளிச்சம், அந்த சுவிசேஷ வார்த்தை. அல்லேலூயா. பிசாசு, எதிராளியாக பிசாசு, சத்ருவாகிய பிசாசு என்ன செஞ்சான்? சிதறி கூக்குரலிட்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா. சோ பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் இல்லாதவனுக்காயிலும், அப்போ பிளஸ் மைனஸ், பிளஸுக்கும் உதவி செய்வாரா, மைனஸுக்கும் உதவி செய்வாரா? அல்லேலூயா, ஆமென். இங்க கிதியோனுக்கு ஆண்டவர் காட்டின இந்த அடையாளத்தின்படி இந்த 300 பேரை வச்சு கர்த்தர் அந்த நாளிலே மாபெரும் ஜெயத்தை கிதியோனுக்கு தேவன் தந்துருளினார். ஆமென். கிதியோனுக்கு தந்துள்ள அந்த தேவன் செத்து விட்டாரா? இல்லை, இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எல்லாரும் வேதத்தை சுமந்துக்கிட்டே, இது கர்த்தருடைய பட்டயம் சொல்லுங்க, இது கர்த்தருடைய பட்டயம், இயேசுவின் பட்டயம், கிறிஸ்துவின் பட்டயம், சத்தியத்தின் பட்டயம். அல்லேலூயா. எப்பவுமே இந்த முழக்கத்தை நாம் கைவிடாமல் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்படி எழுந்திருக்கலாமா? தோத்திரம். பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். ஆக இன்றைக்கு விசுவாசம் என்னும் பொக்கிஷம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம்.